அனைவரும் இருக்கையில் அமரவும், அமைதி காக்கவும். தெற்கிலிருந்து ஒரு சூரியன் கிழக்கு நோக்கி வந்த அதிசயம் இன்று நிகழ்ந்திருக்கிறது. 1968ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஜப்பானுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக வரும் 2வது தலைவர் நமது மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் தொடக்கமாக ஜப்பான் வாழ் தமிழர்கள் மற்றும் ஜப்பானியர்களின் கலை நிகழ்ச்சிகள் இங்கு நடக்கும். முதல் நிகழ்ச்சியாக சுயமரியாதையும் அஞ்சாமையும் திராவிடர்களின் உடைமை என்பதை உரத்து உரைக்க இங்கு வருகிறார்கள் அம்சவத்தினி இசைப்பள்ளியைச் சேர்ந்த குழந்தைகள். டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த குழந்தைகள் இப்போது அஞ்சாமை சுயமரியாதை குறித்து பாடல் பாடுவார்கள்.
மிக சிறப்பான பாடலை தந்த டோக்கியோ தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு நன்றிகள். இரண்டாவது நிகழ்ச்சியாக டோக்கியோ தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் பரதநாட்டியம் நிருத்திய நாட்டிய அகாடமியைச் சேர்ந்த குழந்தைகள் பங்கு பெறுகிறார்கள்.
தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் நமது பாரம்பரிய இசையையும் கலையையும் நேசிப்பவர்கள். அதற்கு உதாரணமாக தான் இப்போதைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் ஜப்பானியர்களும் இந்திய இசையை மிகவும் நேசிக்கிறார்கள். அதுபோல் ஒருவர் கோயிச்சி தக்கேராசன் இந்தியாவிற்கு சென்று 7 வருடங்கள் அங்கு தங்கி மிருதங்கத்தை முறையாக பயின்றவர். அவருடைய இசைப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இவர்கள் இருவரும் மருதம் தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த குழந்தைகள் உங்களுக்காக மிருதங்கம் வாசிக்கிறார்கள்.
மிக அருமையான மிருதங்க இசை நிகழ்ச்சியை வழங்கிய குழந்தைகளுக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியாக தொன்று தொட்டு தமிழகத்தில் பயிலப்பட்ட நமது பாரம்பரிய நடனமான கும்மியாட்டம், கும்மியடி பெண்ணே கும்மியடி, நமது தமிழ்நாடு முதலமைச்சரின் வருகையொட்டி டோக்கியோ முழுவதும் குலுங்கிட கும்மியடி என்று மருதம் தமிழ் குழுவைச் சேர்ந்த பெண்கள் கும்மியாட்டம் ஆட வருகிறார்கள்.
அடுத்த நிகழ்ச்சியாக ஜப்பான் தமிழ் சங்கத்தை சேர்ந்த பெண்கள் கும்மியாட்டம் ஆட வருகிறார்கள். நன்றி நன்றி. அடுத்ததாக நடனம் மட்டுமல்லாமல் தற்காப்பு கலைகளையும் நமது ஜப்பான் தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த குழந்தைகள் இணையம் வழியாக கற்று வருகிறார்கள். அவர்கள் இப்போது வர்ம அடிமுறை, களரி போன்ற சிலம்பாட்டம் போன்ற தற்காப்பு கலைகளை நிகழ்த்தி காட்டுவார்கள்.
மர்ம களரி அடிமுறை சிலம்ப நிகழ்ச்சி. சமநிலை, பிரிவு நிலை, வலது பக்க ஒடுங்கு நிலை, பிரிவு நிலை, இடது பக்க ஒடுங்கு நிலை, பிரிவு நிலை, வலது பக்கவாட்டு நிலை, இடது பக்கவாட்டு நிலை, சமநிலை, தயார் நிலை, முன்கால் முண்டா நிலை, தயார் நிலை, திங்க நிலை, தயார் நிலை, பின்னல் நிலை, தயார் நிலை, சமநிலை. தூங்கும் புலியினை பறைகொண்டு எழுப்பினோம், தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்று ஜப்பான் தமிழ் சங்க குழந்தைகள் நிகழ்த்தி காட்டினார்கள். அடுத்ததாக நமது பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள்
நன்றி நன்றி நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக நமது பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை. இந்த பறையை இந்தியாவில் சென்று பயின்றவர் தக்கராசன். அவர் தைக்கோ புரக்கவாசன் அவரும் வர இருக்கிறார். சேர்ந்து தமிழர்களும் ஜப்பானியர்களும் சேர்ந்து இசைக்கும் பறை. நிகழ்ச்சியை அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி. இப்போது மேடையில் இருக்கைகள் போடப்பட இருக்கின்றன. விருந்தினர்களை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். கீழை நாடுகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நிலவிய வணிக தொடர்புகள் நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியை கொண்டது. கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த, அதாவது இன்றிலிருந்து 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சீன காசுகளை இந்தியாவில் 2 இடங்களில் கண்டெடுத்துள்ளனர். ஒன்று பட்டுக்கோட்டை வட்டம் ஓலையக்குண்டம் என்கிற கிராமத்திலிருந்து 300 சீன காசுகளை அங்கு கண்டெடுத்தனர். மற்றொரு இடம் மன்னார்குடி வட்டம் தளிக்கோட்டை கிராமம். அதே தளிக்கோட்டை கிராமத்திலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பு நிலவிய வணிக தொடர்புகளை முன்னெடுத்து செல்ல இங்கு வந்திருக்கும் நமது தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா முனைவர் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். போன ஜியூனோ யோகினோ தமேனி சென்னைக்காரா
日本まで来ていただいた高橋さんに誠にありがとうございます。நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. சென்ற ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த பயணமாக 3 நாட்கள் ஜப்பான் வந்திருந்தார் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரான டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள். அப்போது எங்களிடம் பேசி இங்குள்ள தமிழர்களின் பிரச்சனை பற்றி அக்கறையுடன் கேட்டறிந்தார். பிறகு சென்னைக்கும் டோக்கியோவுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து இல்லை என்பதை அறிந்து உடனடியாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு நம்முடைய கோரிக்கையை கடிதமாக எழுதி வலியுறுத்தினார். இப்படி தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்து இயங்கி நவீன வடசென்னையின் முகமாக வள வரும் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை வரவேற்று இங்குள்ள அனைத்து தமிழ்ச்சங்கங்களின் சார்பாக வரவேற்புரையும் தமிழ்ச்சங்கங்கள் பற்றிய சிறிய அறிமுக உரையையும் நிகழ்த்த அழைக்கின்றேன். ஜப்பான் அயலகாணி, டோக்கியோ தமிழ் சங்கம், ஜப்பான் தமிழ் சங்கம், மருதம் மற்றும் ஜப்பான் வாழ் தமிழர்களின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் அவரது துணைவியார் அவர்களையும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருக 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 என வரவேற்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் TRP ராஜா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக 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 என்று வரவேற்கிறேன். We take great pleasure in welcoming His Excellency the Indian Ambassador to Japan, Mr. C.B. George, and his wife to this momentous occasion. We also extend our warm welcome to the Japanese Consulate General for Chennai, Taga Masayuki-san, for this momentous occasion. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் IAS அதிகாரிகள் மற்றும் கைடன்ஸ் துறையை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சங்கங்களின் உறுப்பினர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துணை முதல்வராக இருந்தபொழுது ஜப்பான் வந்த பின்பு சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து மெட்ரோ நாயகன் ஆனார்.
தமிழக முதல்வரான பின்பு முதன்முறையாக ஜப்பான் வந்திருக்கும் நமது முதல்வர் அவர்கள் பல தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களையும் இங்கிருக்கும் பல நல்ல திட்டங்களையும் விரைவில் தமிழகத்திற்கு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கும் விதமாக பூங்கொத்து கொடுத்து வரவேற்க தமிழ்ச்சங்க நிர்வாகிகளை அழைக்கின்றேன். உகானந்தன் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். மருதம் தமிழ் குழுவைச் சேர்ந்த திரு ரகுபதி ராஜசேகர் நமது தொழில்துறை அமைச்சர் திரு TRV ராஜா அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த கணேசர் ஹரிநாராயணன் அவர்கள் நமது இந்திய தூதுவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். ஜப்பான் தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த திரு சையத் அவர்கள் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். இந்தியர் சங்கத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர் குண்டானன் அவர்களுக்கு வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர் சங்கத்தைச் சேர்ந்த தேசிலன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். The support provided by Indian Embassy in Tokyo for our fellow Tamils is phenomenal one. We would like to take this opportunity to express our sincere thanks to His Excellency the Ambassador and Ministers for their great support. On behalf of Tamil community, I welcome our Ambassador to present his speech here. Good evening, everybody. I wish I could speak in Tamil. Honorable Chief Minister Thiru L.K. Stajinji, Madam, Honorable Minister Sri Raja, Honorable Member of Parliament, Senior Officers from the Government of Tamil Nadu, my dear fellow citizens. Good evening. It gives me great pleasure to join this community event today to welcome our Honorable Chief Minister of Tamil Nadu. I join each one of you to welcome Honorable Chief Minister and his delegation to Japan. In the last few years, our relationship with Japan has transformed completely. Those who are here for almost 20 years would recall that in the last 2 decades, our relationship, which was more a narrow G2G relationship, and of course the Consul General would recall that too. It was a narrow government-to-government relationship who has transformed into a vibrant business-to-business relationship. And today what we have is a special strategic and global partnership. In this transformation, particularly in the business-to-business transformation, our state of Tamil Nadu played a very important role and continued to play a very important role. In the last 2 months, we have seen that after a 2-year-old hiatus associated with the COVID-19 pandemic, we are seeing a new momentum in our bilateral relationship with Japan. Again, in that new momentum, I see a very important role for Tamil Nadu, particularly in the business front. In the last few months, we have seen that there have been several senior level ministerial visits, which culminated with the visit of the Prime Minister last week to Hiroshima to attend the G7 summit. Today,
we are very lucky to have our Chief Minister joining that important dignitaries who have come in the recent months and contributed immensely in building this relationship. Once again, I welcome Honorable Chief Minister and his delegation to Japan. Once again, my best wishes to each one of you. Thank you. Thank you, His Excellency. ஜப்பானில் இருக்கும் தமிழ்ச்சங்கங்களில் முக்கியமானவை 4 தமிழ்ச்சங்கங்கள். 4ம் ஒவ்வொன்றும் தமக்குரிய நோக்கத்தையும் பணியையும் சிறப்பாக செய்து வருகிறது. சங்கங்களை கடந்து தாயக தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்காக இணைந்து போராடிய தருணங்கள் இங்கு பல உண்டு. அப்படி ஒரு தருணம் தான் ஜல்லிக்கட்டுக்காக எழுந்த போராட்டம். 600க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்த போராட்டம் அது. அந்த ஜல்லிக்கட்டுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்று பெற்றுக் கொடுத்திருக்கும் வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இதேபோல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக ஈழத்தமிழர் போராட்டத்திற்கு ஆதரவாக என பல போராட்டங்களை இங்குள்ள தமிழ்ச்சங்கங்கள் முன்னெடுத்துள்ளன. அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இப்படி தொடர்ந்து தாயக மக்கள் மற்றும் இங்குள்ள தமிழர்களின் நலனுக்காக போராடும் தமிழ்ச்சங்கங்களுக்கு தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக நினைவு பரிசினை வழங்கிட முதலமைச்சர் அவர்களை இப்போது வழங்குவார். ஜப்பான் தமிழ் சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர் சங்கம் சார்பாக நினைவு பரிசினை பெற்றுக் கொண்டனர் குன்றாலம் மற்றும் கோவிந்த பாசம். ஜப்பான் தமிழ் சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள திரு பாலா மற்றும் துரையினை அழைக்கிறேன். மருதம் தமிழ் குழுவின் சார்பாக நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள திரு பாலு மற்றும் செந்தில் வடிவேல் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. டோக்கியோ தமிழ் சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள திரு ஹரி நாராயணன் மற்றும் குறிஞ்சி செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜப்பானில் நமது தாய்மொழி தமிழ் மொழி பாடமாக 2 பள்ளிகளில் கற்பிக்கப்படுகிறது. இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன் ஜப்பான் மற்றும் குளோபல் இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இந்த பள்ளிகளில் பயிலும் தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு பரிசினை வழங்கிட அழைக்கிறேன். ஜிஏஎஸ் மாணவர்கள் சாய் கௌசல் சக்தி பிரவீனா ஸ்ரேயா ஸ்ரீனிவாச ராகவன். ஐஎஸ்ஜே மாணவர்கள் அர்ஜுன் விஜயகுமார், ராகவன் மணிகண்டன், கிருஷாந்த் ரமேஷ் சர்மா மற்றும் விதுனா அருள்மொழி ராஜா. அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக
அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழ் குழந்தைகள் இங்குள்ள சூழல் காரணமாக தாய்மொழியை கற்காமல் போகும்போது பெரும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இழக்க நேரிடுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் மொழியின் வேரை இழக்கும் போது அடையாளம் இழப்பு என்கிற அவலம் நேர்கிறது. சங்க இலக்கியம், திருக்குறள் போன்ற பெரும் பண்பாட்டு பொக்கிஷங்களை இழந்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு தமிழ் இணைய கல்விக் கழகத்தை உருவாக்கி பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்க முன்வந்துள்ளது. பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழ் சங்கங்களுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு பல குழந்தைகள் படிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஜப்பானில் உள்ள வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர் சங்கம் மற்றும் ஜப்பான் தமிழ் சங்கம் 2 சங்கங்களும் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு இப்போது மேடையில் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இந்த கல்விக்காக பதிவு செய்துள்ள சில குழந்தைகளையும் மேடைக்கு அழைக்கின்றேன். வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர் சங்கம் சார்பாக திரு கணேஷ் ஏழுமலை மற்றும் பிராத்திக் குலோத்துங்கன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலமைச்சருடன் பரிமாறிக்கொள்வார்கள். ஜப்பான் தமிழ் சங்கம் சார்பாக திரு செந்தமிழன், சதீஷ் மற்றும் வினோத்ராஜ் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சருடன் பரிமாறிக்கொள்வார்கள். அனைவருக்கும் நன்றி. தமிழ்நாடு முதல்வரின் வருகையை ஒட்டி ஒரு சிறப்பு தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜப்பானுக்கு வந்திருக்கும் இந்த வரலாற்று தருணத்தை ஒட்டி ஜப்பான் தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய சிறப்பு இறகுபந்து போட்டியில் டோக்கியோவில் உள்ள தமிழர்கள் கலந்து கொண்டு வென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போது பரிசினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். பெண்கள் பிரிவு வெற்றியாளர்கள் கவிதா ராமதாஸ், ரம்யா மனோகரன். இறுதிப் போட்டி வரை வந்தவர்கள் வைசாலி சுகந்தன் மற்றும் முக்தா. ஆடவர் பிரிவு வெற்றியாளர்கள் திரு சுகந்தன் விஜயகுமார், அஜித்குமார் சோமசுந்தரம். இறுதிப் போட்டி வரை வந்தவர்கள் ராதாகிருஷ்ணன் சரவணன் மற்றும் வசந்தகுமார் ராஜேந்திரன். போட்டியை ஒருங்கிணைத்த வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர் சங்க துணை பொறுப்பாளர் திரு கோவிந்த பாசுக்கு நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. தமிழக ஜப்பானிய உறவு என்பது நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. 1919ஆம் வருடம் டோக்கியோவில் பிறந்த மொழியியல் ஆய்வாளர் சுசுமு ஓனோ ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள ஒற்றுமையை, உறவை விளக்கி தனது கருதுகோளை வெளியிட்டது முதல் பல்வேறு அறிஞர்கள் அந்த ஒற்றுமையை முன்வைத்துள்ளனர். தென்னிந்திய வரலாற்றை, குறிப்பாக சோழர்கால சமூகவியலை
ஆராய்ந்து வெளிக்கொண்டு வந்தவர் பத்மஸ்ரீ நொபோரு கராசிமாசன். இப்படி வரலாற்று ரீதியாக பெரும் தொடர்பு கொண்டுள்ள ஜப்பான் நாட்டிற்கு நமது முதல்வர் வருவது ஒரு மாபெரும் வரலாற்று தருணம். தெற்கிலிருந்து ஒரு சூரியன் கிழக்கு நோக்கி வந்த அதிசயத்தை இன்று கண்டிருக்கிறோம். மாணவராக அரசியலில் நுழைந்து மிசாவில் வதைப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர், நகரத்தந்தை, அமைச்சர், துணை அமைச்சர், துணை முதல்வர், எதிர்கட்சி தலைவர் என படிப்படியாக தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தார். 2021 வருடம் மே 7ஆம் தேதி முத்துவேலர், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்று அவர் பதவியேற்ற போது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் பெருமிதத்தால் பூரிப்படைந்தனர். தாமே வெற்றி பெற்றது போல் ஆனந்த கண்ணீர் சிந்தினர். காரணம் என்னவென்றால், அவர் கடந்து வந்த கடினமான பயணத்திலும் பாதையிலும் வழியிலும் வாதையிலும் சாமானிய மக்கள் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டனர். ஓய்வில்லாத உழைப்பின் வெற்றியை, அந்த வெற்றியில் தமக்கான நம்பிக்கையை கண்டு கொண்டனர். அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் தமிழர்கள் தனித்த அடையாளங்களை கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் திராவிட இயக்கம் நிகழ்த்தி காட்டிய வாசிப்பு இயக்கமாகும். அதிகாலையிலே எழுந்து அனைத்து செய்தித்தாள்களையும் படித்து நிறைகுறைகளை ஆராய்ந்து ஏதேனும் தவறுகள் இருக்குமாயின் உடனே சம்பந்தப்பட்ட கட்டுரை ஆசிரியருக்கும் செய்தி ஆசிரியருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் தரும் முதல்வராக அன்றைய முதல்வர் தமிழினத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார். இன்று நம்முடைய முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, பள்ளி மாணவர்கள் காலை சிற்றுண்டி என பல்வேறு நலத்திட்டங்களை ஒரு பக்கம் செயல்படுத்திக் கொண்டே அதே வேளையில் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சமூக நீதியை அடிப்படை நோக்கமாக கொண்டு சிறப்புடன் இயங்கி வரும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சிறப்புரை ஆற்ற ஜப்பானில் உள்ள அனைத்து தமிழ் சங்கங்களின் சார்பாக அழைக்கிறோம். அங்குள்ள ஜப்பான் தமிழ்ச்சங்கங்களின் வரவேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அருமை தம்பி TRB ராஜா அவர்களே, தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணன் IAS உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, இந்திய தூதர் மரியாதைக்குரிய திரு CP ஜார்ஜ் அவர்களே, தமிழ்நாட்டிற்கான ஜப்பானிய கான்சல் ஜெனரல் டாகா மசாயுகி சான் அவர்களே, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, திரு குன்றாலன் அவர்களே, ஜப்பான் தமிழ்ச்சங்கங்களின் நிர்வாகிகளே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய ஜப்பான் வாழ் அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னுடைய நிகழ்ச்சி நிரல் எப்பொழுதுமே அரசு நிகழ்ச்சி அல்லது அரசியல் நிகழ்ச்சிகளாக ஓய்வில்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் கலந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதற்கெல்லாம் நேர்மாறாக இங்கு நான் கண்ட கலை நிகழ்ச்சிகளும் நீங்கள் தந்திருக்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்பும்
என்னையே நான் மறந்து போயிருக்கிறேன். மறந்து மட்டுமல்ல, நெகிழ்ந்து போயிருக்கிறேன். உணர்ச்சியோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். மிக நேர்த்தியாக நம்முடைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள், நம்முடைய குழந்தைகள் கலையை எந்த அளவிற்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நான் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த கலை நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அரங்குக்குள் நான் வந்ததிலிருந்து நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேனா என்ற ஒரு சந்தேகம் என்னுடைய உணர்விலே கலந்திருக்கிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய உற்சாகமும் வெளிப்படுத்தப்படுகிற நேரத்தில் அதை நான் உணர்கிறேன். அதற்காக நான் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சூரியன் உதிக்கும் நாடு ஜப்பான். ஜப்பான் என்றால் உழைப்பு, சுறுசுறுப்பு. உழைப்பாளர்களின் நாடு இது. வீழ்ந்த வேகத்தில் எழுச்சி பெற்ற நாடு இந்த நாடு. இரண்டாம் உலகப் போரின் போது அணுகுண்டுகள் வீசப்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டாலும் மிக குறுகிய காலத்திலே எழுந்து நின்று உலகில் தவிர்க்க முடியாத பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக ஆகியிருக்கிறது இந்த ஜப்பான் நாடு. ஜப்பான் மக்களின் உழைப்பால் தான் இது சாத்தியமானது. ஜப்பான், தமிழ் இரு மொழிகளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதாக மொழி ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டும் ஒரே மாதிரியான இலக்கண கட்டமைப்பு கொண்டவை என்று சொல்லப்படுகிறது. தமிழர்கள் ஜப்பான் மொழியை படிப்பதிலும் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதேபோல் ஜப்பானியர்களும் தமிழை கற்க முயற்சிக்கிறார்கள். பேராசிரியர் சுசுமோ ஓனோ அவர்கள் தனது வாழ்க்கையில 30 ஆண்டுகள் தமிழ் ஜப்பானிய மொழிகளுக்கு இடையிலான தொடர்புகளை ஆய்வு செய்திருக்கிறார். தமிழ் படிப்பதற்காக தமிழகத்திற்கு வந்த சுசுமோ ஓனோ அவர்கள் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் பொக்கோ அவர்களிடம் தமிழ் கற்றார். அமைப்பு ரீதியாகவும் இலக்கண வழியாகவும் 2 மொழிகளுக்கு ஒற்றுமை இருக்கிறது என்பதை 1970ஆம் ஆண்டே கண்டுபிடித்து சொன்னவர் அவர். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான யயோகி காலத்து ஈமத்தாழிகளில் உள்ள எழுத்துக்களும் தமிழ்நாட்டின் பெருங்கற்கால பண்பாட்டின் ஈமத்தாழிகளில் உள்ள எழுத்துக்களும் இடையே ஒற்றுமை இருப்பதை கண்டுபிடித்தவர் அவர். சில சொற்களை சொல்லி அவை தமிழிலிருந்து ஜப்பான் மொழிக்கு வந்தவை என்று சுசுமோ ஓனோ சொல்லுகிறார். அவர் எழுதிய ஜப்பானிய மொழியின் வேர்களை தேடி என்ற நூல் மொழி அறிஞர்களால் வாசிக்கப்பட்ட புத்தகமாக உள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் யயோகி காலத்தில் தமிழர்கள் ஜப்பான் நாட்டுக்கு வணிக நோக்கில் பயணம் செய்து வந்துள்ளார்கள். நெல் விதைப்பதற்கு முந்தைய சடங்குகளை தமிழர்கள் தான் இங்கு கொண்டு வந்து அறிமுகம் செய்தார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கும் ஜப்பானிய அறுவடை திருவிழாவுக்கும் ஒற்றுமை இருப்பதை
இவர் எழுதியிருக்கிறார். தமிழறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் ஜப்பானுக்கு ஒருமுறை வந்திருந்த போது டோக்கியோவுக்கும் ஒசாகாவுக்கும் இடையே இருக்கும் நகோயா என்ற நகரத்தை பார்த்துள்ளார். அங்கிருந்த பெயர் பலகை ஒன்றில் இருந்த எழுத்து தமிழ் பிராமி எழுத்துருவின் சாயலில் இருந்துள்ளது. பிராமியில் எழுதப்பட்ட எழுத்தின் பொருளும் அதற்கான தமிழ் சொல்லின் பொருளும் ஒரே மாதிரி இருப்பதை அவர் சொல்லியிருக்கிறார். யூகா போகுரா என்ற ஜப்பானிய பேராசிரியரும் 2 தமிழ் பேராசிரியர்களும் இணைந்து தமிழ் மொழி மூலம் ஜப்பானிய மொழி கற்க நூல்களை எழுதியுள்ளார்கள். உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவராக இருந்தவர் சீனாவில் தமிழ் கல்வெட்டுகள் இருப்பதை சொன்னவர் இவர். தமிழ் பண்பாட்டை விளக்குவதற்காக ஜப்பானிய மொழியில் ஆவணப்படம் எடுத்தவர் அவர். இன்னொரு குறிப்பிடத்தக்க வரலாற்று அறிஞர் பேராசிரியர் ஷூ இஷுகோசா அவர்கள் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் தனது முனைவர் பட்ட ஆய்வை தமிழகத்தின் புத்த சமயத்தின் வளர்ச்சி என்ற தலைப்பில் நிறைவு செய்தார். பின்னர் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்தார். பழந்தமிழ் வாழ்வை தமிழ் இலக்கியங்கள் சொல்வதைப் போலவே அமைந்திருக்கின்றன. தமிழ் இலக்கிய நூல்களை ஜப்பான் மொழியில் அதிகமாக மொழிபெயர்க்க காரணமாக இருந்தவர் என்ற அடிப்படையில் சேலம் ஓமலூரைச் சேர்ந்த சோ முத்து என்பவருக்கு 2007ஆம் ஆண்டு ஜப்பான் நாடு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. இப்படி தமிழ்நாட்டுக்கும் ஜப்பானுக்குமான தொடர்பு மிக மிக அதிகம். இத்தகைய பெருமைகளை கொண்ட ஜப்பான் நாட்டில் உள்ள தமிழ்ச் சங்கங்களின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம் அடுத்த தலைமுறையான குழந்தைகளுக்கு தமிழை படிக்க ஊக்குவிப்பது, ஜப்பானில் உள்ள பள்ளிகளில் தமிழ் நூலகங்கள் அமைக்க உதவி புரிவது, பள்ளிகளுக்கிடையிலான தமிழ் சார்ந்த போட்டிகள் நடத்துவது, கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது, தமிழ் இலக்கியத்தை பரப்புவது, தமிழ்நாட்டிற்கு வெளியே வாழும் தமிழ் எழுத படிக்க தெரியாத தமிழர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுப்பது, தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது என பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து வரக்கூடிய தமிழ் சங்கத்தினரை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழை காப்பது தமிழினத்தை காப்பதாகும். அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அதற்கு தேவையான உதவிகளை தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் செய்யும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவிக்கிறேன். படிப்பு, வணிகம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தேடல்களுக்காக பல்வேறு நாடுகளில் பரவி வாழும் தமிழர்கள் அனைவரையும் காக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு தான் 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளிநாடு வாழ் தமிழர்களின் துயரங்களை கலந்திட அயலக தமிழர் நலனுக்கென தனியே ஒரு துறையை உருவாக்கியதுடன் அதற்கென ஒரு தனி அமைச்சரும் நியமிக்கப்பட்டு அயலக தமிழர்களின் உடனடி தேவைகள் உடனுக்குடன் சிறப்பான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டு வருகிறது. அயலக தமிழர்கள் நலன் காத்திட தனி வாரியம் ஒன்று அமைக்கப்படும் என்று நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதனை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். ஒரு தலைவர் மற்றும் 14 உறுப்பினர்களை கொண்ட அயலக தமிழர் நல வாரியத்தை அமைத்து ஆணையிடப்பட்டு இருக்கிறது. இந்த வாரியத்தின் மூலமாக விபத்து, ஆயுள் காப்பீடு திட்டம் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு அடையாள அட்டை வழங்க, அயலக தமிழர் குறித்த தரவு தளம் ஏற்படுத்துதல், வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்துள்ள தமிழர்களுக்கு என தனியாக சட்ட ஒதுக்கு மையம் அமைப்பது உள்ளிட்ட அயலக தமிழர்கள் நலன் காக்கும் திட்டங்களை செயல்படுத்திட தமிழ்நாடு அரசு செயலாற்றி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக
ஜனவரி 12ஆம் நாள் அயலக தமிழர் நாளாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வேர்களை தேடி என்ற திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் உலகெங்கும் இருந்து 200 இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அரசின் செலவில் 2 வார கால பண்பாட்டு சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படுகிறது. தமிழ் இணையவழி கல்வி பரப்புரை கழகத்தின் மூலம் கற்றலும் கற்பித்தலும் என்ற அடிப்படையில் 53 மாணவர்கள் தமிழை பயின்று வருகிறார்கள். இப்படி தமிழ் பயிலும் இளம் தலிர்கள் ஜப்பான் நாட்டில் உள்ள தமிழ்ச்சங்க சொந்தங்களிடையே தமிழ் கற்பது கற்பிப்பதில் பெரும் எழுச்சியை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை இந்த விழாவின் மூலம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்பு மிகுந்த உங்களது வரவேற்பை நான் என்னாலும் மறக்கவே மாட்டேன். எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள். தமிழ்நாட்டிற்கு வாருங்கள். உங்கள் பார்வைக்காக கீழடி அருங்காட்சியகம் காத்திருக்கிறது. திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். கடந்த கால புகழோடு நிகழ்கால உழைப்பும் சேரட்டும். நிகழ்கால உழைப்பானது எதிர்கால சிறப்பை உருவாக்கி தரட்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான வரவேற்பு நிகழ்ச்சிகளை உங்களோடு நாங்களும் பங்கேற்று இந்த இனிய வரவேற்பை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஏதோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, என்றைக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து அந்த வகையில் நான் என்றைக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். உங்களுக்கு என்றைக்கும் துணை நிற்பேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த வரவேற்பு வழங்கிய அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இப்போது கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட குழந்தைகளுடன் இப்போது கூட்டத்துடன் ஒரு செல்ஃபி. உங்களில் ஒருவன் உங்களுடன் எடுத்துக்கொள்ளும் செல்ஃபி. அற்புதமான சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட குழந்தைகளுடன் அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் நமது முதலமைச்சர். டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த குழந்தைகளை முதலில் அழைக்கிறேன். டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த குழந்தைகள் அனைவரையும், நிகழ்ச்சிகள் பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். பரதநாட்டியம் ஆடிய குழந்தைகளையும் மேடைக்கு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் நன்றி. பரதநாட்டியம் ஆடிய குழந்தைகளை மேடைக்கு அழைக்கிறேன். பரதநாட்டியம் மற்றும் மிருதங்கம் வாசித்த மருதம் தமிழ் குழந்தைகள் மேடைக்கு அழைக்கிறேன். குழந்தைகள் அந்த பக்கமாக இறங்கிவிடும். நன்றி நன்றி. குழந்தைகள் வலது பக்கமாக இறங்கிவிடவும். அடுத்ததாக மருதம் தமிழ் குழுவைச் சேர்ந்த பெண்களை மேடைக்கு அழைக்கிறேன். பெண்கள் மற்றும் சிறுவர்களை அடுத்ததாக ஜப்பான் தமிழ் அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பெண்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பெண்களை மேடைக்கு அழைக்கிறேன். அந்த பக்கமா வலதுபுறமாக இறங்கிவிடவும். தயவு செய்து வலதுபுறமாக இறங்கிவிடவும். ப்ளீஸ் கோ ரைட் தட் சைடு. நன்றி. ஜப்பான் தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த பெண்களை மேடைக்கு அழைக்கிறேன். உட்காந்துருங்க. உட்காந்துருங்க. அப்படியே கீழே உட்காந்துருங்க. கீழே உட்காந்துருங்க. கீழே உட்காந்துருங்க. நன்றி நன்றி நன்றி. வலதுபுறமாக இறங்கி விடுங்கள். வலதுபுறமாக இறங்கவும். அடுத்ததாக ஜப்பான் தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைகளை நிகழ்த்தி காட்டிய ஆண்கள் மற்றும் பெண்களை மேடைக்கு அழைக்கிறேன். தற்காப்பு கலைகள் நிகழ்த்தி காட்டிய குழந்தைகளையும் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி நன்றி. நாட்டுப்புற கலைகளை நிகழ்த்தி காட்டியவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நாட்டுப்புற கலைகளை நிகழ்த்தி காட்டியவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி நன்றி. நண்பர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பறை இசைத்த ஜப்பான்
நன்றி 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 நன்றி. அனைவரும் வலதுபுறமாக இறங்கிவிடவும். மினசான் மிகினி ஒருத்த கிடைச்சா மிகி காவானி ஒருத்த கிடைச்சா. நன்றி நன்றி நன்றி. இறுதியாக நன்றியுரை வழங்க வெளிநாடு வாழ் தமிழிந்தியர் சங்கத்தின் பொறுப்பாளர் திரு விஸ்வநாதன் குண்டாளன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தயவு செய்து அனைவரும் இருக்கையில் அமரவும். முதலமைச்சர் அரங்கை விட்டு செல்லும் வரை யாரும் இருக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டாம். தயவு செய்து இருக்கையில் அமரவும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களே, His Excellency dear Ambassador to Japan, His Excellency dear Japan Consulate General from Chennai, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டியர் ஜெட்ரோ மெம்பர்ஸ், உங்கள் அனைவருக்கும் ஜப்பான் வாழ் தமிழர்களின் வணக்கம். இவ்விழாவில் நன்றி உரை கூறுகின்ற நல்வாய்ப்பை எனக்கு இந்த இக்கூட்ட அமைப்பாளர்களுக்கும் ஜப்பான் வாழ் என் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கூறுகின்ற நன்றி இங்கு குழுமியுள்ள அனைத்து தமிழர்கள் உள்ளத்திலிருந்தும் வருபவை என்பதை பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் கண்ட திராவிட மாடல் ஆட்சியில் செல்லாது இந்திய துணை கண்டத்தின் மக்கள் எண்ணங்களில் எல்லாம் பதிய வைத்து புதிய இந்தியாவை உருவாக்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜப்பான் வருகின்றார் என்ற செய்தி அறிந்த நாளிலிருந்து ஜப்பான் வாழ் தமிழர்கள் குடும்பத்தோடு குதூகலம் அடைந்து எப்பொழுது வருவார் என்று காத்திருந்தோம். தங்கள் வருகை எங்களது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு முக்கிய நிகழ்வு. நான் 26 ஆண்டு காலம் ஜப்பானில் இவ்வளவு பெரிய தமிழர்கள் கூட்டத்தை கண்டதில்லை. தாங்கள் வருகிறீர்கள் என்றவுடன் இங்குள்ள தமிழர்கள் போட்டி போட்டுக்கொண்டு குடும்பத்தோடு தங்கள் பெயர்களை பதிவு செய்தார்கள். இவ்வளவு ஆர்வத்தோடு தங்கள் வருகை காத்திருந்த நாங்கள் யார் என்பதை திரும்பி பார்க்கிறோம். கல்வி, பெண்கள் உரிமை, சாதியற்ற சமுதாயம், சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் என்ற உயர்ந்த கோட்பாடுகளை கடந்த 100 ஆண்டுகளாக பெரியாரின் சிந்தனை புரட்சியில், பேரறிஞர் அண்ணாவின் உலகளாவிய கருத்து கருவூலத்தில், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 75 ஆண்டுகளுக்கு மேலான அன்னாரதின் பேனாவின் இடைவிடாத சுழற்சியில், அறிவூட்டலில், மற்றைய தலைவர்களின் உழைப்பில் நாங்கள் படித்து பட்டம் பெற்று வந்தவர்கள் என்பதை உணர்ந்துதான் உங்கள் வருகைக்காக காத்திருந்தோம். இந்நிலைக்கு எங்களை உயர்த்திய உங்களுக்கு, நமது தலைவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. இந்நிலையில் தாங்கள் வருகை தந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மறக்க முடியாத மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியதற்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வருகை தந்துள்ள தொழில்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் எங்களை வழிநடத்தியவர்களுக்கும் நிகழ்ச்சியை சுமூகமாக நடத்த உறுதுணையாக இருந்த டோக்கியோ தமிழ்ச்சங்கம், ஜப்பான் தமிழ்ச்சங்கம், மருதம் தமிழ் குழு நிர்வாகிகள், NRTIA நண்பர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். வெளிநாடு வாழ் தமிழர்கள் சங்கத்தின் தன்னார்வலர்கள் உதவியின்றி இந்நிகழ்ச்சி இத்தனை சீரும் சிறப்புமாக நடந்திருக்காது. அவர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து இறுதி வரை மிகுந்த கட்டுப்பாடுடன் அமர்ந்த இந்த ஜப்பான் வாழ் தமிழ் மக்களுக்கு என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியை உரித்தாக்குகிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, தமிழினத்தையும் இந்திய பெருநாட்டின் புகழையும் உயர்த்தும் உங்கள் முயற்சிக்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி அமர்கின்றேன். வணக்கம். நன்றி. இறுதியாக நாட்டுப்பண் இசைக்கப்படுகிறது.